இப்போ நம்ம அஸ்ட்ரானமில ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஸோ வெல்கம் எவ்ரிஒன். நம்ம என்ன டாபிக் இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்க்குறோம் அப்படின்னா, டு ட்ரேஸ் த வேரியேஷன்ஸ் இன் த டியூரேஷன் ஆஃப் டே அண்ட் நைட் டியூரிங் த இயர் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ். அதாவது சன் வேற வேற இடத்துலையும் அதே மாதிரி எர்த் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற அந்த சமயத்துல டேவும் நைட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்வேட்டார் சைடில் சன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா ஈக்வேட்டார் இந்த இடத்துல இருக்கு, அதே இடத்துல தான் லேட்டிடியூடும் இருக்கும். ஏன்னா லேட்டிடியூடுங்கிறது ஒரு ஹரிசாண்டல் லைன், ஈக்வேட்டார்ங்கிறதும் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ அதனால இங்கே நான் ஒரு ரெட் கலர் லைன் வரைகிறேன், இதுவும் லேட்டிடியூடாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக லேட்டிடியூடுங்கிறது ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட லேட்டிடியூடோட வேல்யூ 0. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் அ பிளேஸ் ஆன் த ஈக்வேட்டார், அதாவது சன்னுங்கிறது ஈக்வேட்டாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் போது, ஈக்வேட்டாருக்கு பிஹைண்டில் இருக்கும் போது அந்த எர்த் ரிவால்வ் ஆகுது இல்லையா, அந்த ரிவால்வ் ஆகும் போது அதுக்கு எப்படியெல்லாம் சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பையனுங்கிறது ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மார்ச் 21 ஆரம்பிச்சு ஜூன் 21, செப்டம்பர் 22, டிசம்பர் 21, எகெயின் மார்ச்சுக்கே வந்துடும். ஸோ இப்போதான் நம்ம இது மாதிரி இருக்கும் போது எனக்கு டேயும் நைட்டும் எவ்வளோ அளவு இருக்கும், ஈக்குவலா இருக்குமா அதிகமா இருக்குமா, இதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி மார்ச் 21 ஆரம்பிச்சு ஜூன் 21 போகும், நெக்ஸ்ட் செப்டம்பர் 23, அப்புறம் டிசம்பர் 22, எகெயின் மார்ச்சுக்கே வந்துடும். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, நான் இப்போ அப்படியே கரெக்டாக ரெட் கலர் வச்சு போடுறேன்னு, இதுதான் இப்போ எனக்கு ஈக்வேட்டர். இங்கே இப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்லிப்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஈக்வேட்டாரில் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் ஆரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கேருந்து இப்படி போயிட்டு இந்த இடத்துல வர்றதுக்கு பேர் லிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எகெயின் என்ன பண்ணும் அப்படின்னா லிப்ராலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி எகெயின் இந்த ஆரிஸ் பாயிண்ட்டுக்கே வரும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் மார்ச் 21 இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சன் கரெக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா மார்ச் 21 ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ மார்ச் 21 ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மார்ச் 21 அன்னைக்கு சன் கரெக்டாக ஈஸ்ட்ல ரைஸ் ஆகும், வெஸ்ட்ல செட் ஆகும். அதோட நடுவில் அதாவது அந்த ஈஸ்ட், அதாவது ஈவினிங் மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் நடுவில் உள்ள இடத்துல நடுவில் உள்ள டைம்ல ஜெனித்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் பி இன் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆரிஸ். அதே மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா ஆரிஸோட அந்த பாயிண்ட்ல இருக்கும். அதாவது அது ஸ்டார்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மார்ச் 21 சன்னோட பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆரிஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம காமான்னு டினோட் பண்ணுவோம். அப் டு ஜூன் 21 வரையும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெக்ளினேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த மார்ச் 21 என்ன ஆகும் அப்படின்னா ஈக்வேட்டர் கிட்ட இருக்கும். ஏன்னா ஈக்வேட்டரை டச் பண்ணி இருக்கிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம காமா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த மார்ச் 21 அடுத்து என்ன ஆகும்னா அந்த ஈக்வேட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதுக்கப்புறம் அது நார்த்து கிட்ட போயிடும். எதுனா சன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஈக்வேட்டர்ல இருந்து நகர்ந்து அந்த நார்த் சைட்ல போயிடும். இப்ப ஜூன் 21 வந்துருச்சு. இப்ப ஜூன் 21 என்ன ஆகும் அப்படின்னா அது நார்த்தை ரீச் பண்ணும் போது அதோட டெக்ளினேஷன் மேக்சிமமா இருக்கும். அண்ட் அது ஒரு சம்மர் சால்ஸ்டைஸா இருக்கு. ஏன்னா நார்த் டெக்ளினேஷன்ங்கும் போது அது உச்சி வெயில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உச்சி வெயில்ல அதோட டெக்ளினேஷன் ரொம்ப மேக்சிமமா இருக்கும். அந்த இதை நம்ம சம்மர் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜூன் 21 ஆரம்பிச்சு செப்டம்பர் 23 ரீச் பண்ற வரையும் என்ன ஆகும்னா மேக்சிமம்ல இருந்த சன்னோட டெக்ளினேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அது ஈக்வேட்டரை நோக்கி வரும். அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்துல சவுத்தை நோக்கி சவுத் பாயிண்ட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப சவுத்தை நோக்கி வருது. ஆன் செப்டம்பர் 23 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சன் வில் பி ரைசிங் ஆன் த ஈஸ்ட். ஸோ இந்த செப்டம்பர் 23 மார்ச் 21 என்ன ஆகும் அப்படின்னா சன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல செட் ஆகும்.
இந்த இடத்துல சன்னோட பாயிண்ட் இருக்குது இல்ல, அதை வந்து நம்ம லிப்ரா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த லிப்ரானுங்கிறத நம்ம சயின்டிபிக் சிம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஒரு சில சயின்ஸ் புக்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அஸ்ட்ரானமி பொறுத்தவரை இதை வந்து லிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொன்னோம்ல, ஸோ அது ஒரு பாயிண்ட், லிப்ரானுங்கிறது இன்னொரு பாயிண்ட். இப்ப then on December 22nd the sun will have maximum south declination. அதாவது செப்டம்பர் 23rd டெக்லினேஷன் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் டிசம்பர் 22ல வந்து எகைன் வந்து அது மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். அந்த டெக்லினேஷன் வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஜூன் 21st வந்து மேக்ஸிமம் நார்த் டெக்லினேஷன் இருக்கும். டிசம்பர் 22nd வந்து மேக்ஸிமம் சவுத் டெக்லினேஷன் இருக்கும். இதுதான் அந்த நாளைக்கும் இந்த நாளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த சன் வந்து மேக்ஸிமம் நார்த் டெக்லினேஷனா இருக்கும் போது அதிகமான வெயில் வரும். அதே மேக்ஸிமம் சவுத் டெக்லினேஷன் இருக்கும் போது அதிகமான பனி வரும். ஸோ அதனாலதான் மார்ச் 21st வந்து சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னும் டிசம்பர் 22nd வந்து வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னும் சொல்றாங்க. எகைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப டிசம்பர் 22ல இருந்து எகைன் மார்ச் 21st வரை என்ன ஆகுது, எகைன் வந்து அந்த டெக்லினேஷன் ரெடியூஸ் ஆகி அந்த மார்ச் 21st அன்னைக்கு எகைன் இந்த டெக்லினேஷன் வந்து 0 ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் 21st ஆரம்பிக்குது. அப்ப சன் வந்து வெஸ்ட் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல வந்து செட் ஆகும். அப்புறம் மார்ச் 21st இருந்து ஜூன் 21st வரை என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெக்லினேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். மார்ச் 21st இருந்து டெக்லினேஷன் 0வா இருக்கும். ஜூன் 21st கிட்ட நெருங்க என்ன ஆகும்னா அந்த டெக்லினேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த நார்த்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜூன் 21st ரீச் பண்ணும்போது நார்த் டெக்லினேஷன் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜூன் 21st இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெக்லினேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைன்னா செப்டம்பர் 23rd வரையும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் அந்த செப்டம்பர் 23rd ரீச் பண்ணும்போது எகெயின் வந்து சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த செப்டம்பர் 23rd முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செப்டம்பர் 23rd அன்னைக்கு அதோட டெக்லினேஷன் வந்து மேக்சிமமா இருக்கும். டெக்லினேஷன் வந்து 0வா இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 22 வரும்போது சன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் சவுத் டெக்லினேஷன் அட்டைன் பண்ணும். எகெயின் வந்து டிசம்பர் 22ல இருந்து மார்ச் 21st வர வரையும் என்ன ஆகும், அந்த டெக்லினேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிட்டே வந்து கடைசியில் மார்ச் 21st எகெயின் அந்த ஆரிஸ் பாயிண்ட் டச் பண்ணும்போது டெக்லினேஷன் வந்து 0 ஆயிரும்.